முக்கிய செய்திகள். RSS புனிதமான அமைப்பு என மோடி கருத்து. தனது பிம்பத்தை கெடுக்க சதி நடப்பதாகவும் குற்றச்சாட்டு. உள்நாட்டு ஊடகங்களை கண்டு அஞ்சுவது ஏன்? பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கேள்வி. மொழிக் கொள்கையில் உறுதியுடன் இருப்பதை விளக்கவே எழுத்து பெரிதாக்கப்பட்டது. நிர்மலா சீதாராமனுக்கு ஸ்டாலின் பதிலடி. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதம் இன்று தொடக்கம். பேரவைத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு. முதல் வகுப்பு குளிர்சாதன பெட்டியில் துர்நாற்றம் வீசியதால் கொந்தளிப்பு. அதிகாரிகளை முற்றுகையிட்டு பயணிகள் கடும் வாக்குவாதம். வணக்கம். வணக்கம். RSS ஒரு புனிதமான அமைப்பு என்றும் அந்த அமைப்பிடம் இருந்து வாழ்க்கைக்கான நோக்கத்தை கற்றுக்கொண்டதை பெரும் பாக்கியமாக கருதுவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் MIT பல்கலைக்கழக விஞ்ஞானியும் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சியாளருமான லெக்ஸ் ஃப்ரிட்மேனுக்கு வலையொலி மூலம் பேட்டியளித்துள்ள அவர் பல்வேறு தலைப்புகளின் கீழ் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்து தேசியவாதம் குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள பிரதமர் RSS அமைப்பின் ஒரு பகுதியாக இருப்பதை தமது பாக்கியமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். புனிதமான RSS அமைப்பை போன்று உலகத்திலேயே மிகப்பெரிய தன்னார்வ அமைப்பு எங்குமே கிடையாது என்றும் அவர் புகழ்ந்துள்ளார். அதே நேரம் RSS அமைப்பை புரிந்து கொள்வது எளிதான காரியம் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ள திரு மோடி RSS அமைப்பு மற்றும் துறவிகளுடன் நேரத்தை செலவிட்டதை தமது அதிர்ஷ்டமாக கருதுவதாக கூறினார். ஒழுக்கத்தையும் நோக்கத்தையும் அந்த அமைப்பிடம் இருந்தே கற்றுக்கொண்டதாக பிரதமர் தெரிவித்திருப்பது விவாத பொருளாகியுள்ளது. வரலாற்று ரீதியாக இடதுசாரி அமைப்புகள் தான் தொழிலாளர்கள் அமைப்பில் செல்வாக்கு செலுத்தி வந்தன என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் அதனையும் RSS மாற்றி காட்டியது என்றார். பேட்டியின் தொடர்ச்சியாக காந்தியடிகளை குறித்தும் பேசிய திரு மோடி இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியவர் காந்தி என்றார். 2002ஆம் ஆண்டு தாம் முதலமைச்சராக இருந்தபோது 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட குஜராத் கலவரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள பிரதமர் 2002ஆம் ஆண்டுக்கு முன்பே குஜராத்தில் 250க்கும் மேற்பட்ட கலவரங்கள் நடத்தப்பட்டதாகவும் ஆனால் அவை சர்வதேச தலைப்புச் செய்திகளில் இடம்பெறவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். குஜராத் கலவரம் ஒரு தவறான கதையை உருவாக்குவதற்கான திட்டமிட்ட முயற்சி என்று சாடிய திரு மோடி அரசியல் எதிரிகளும் சில ஊடகங்களும் பொய்களை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். தனது பிம்பத்தை கெடுத்து மக்களை தவறாக வழிநடத்த திட்டமிட்ட முயற்சி நடந்ததாகவும் பிரதமர் கண்டனம் தெரிவித்தார். உள்நாட்டில் ஊடகங்களை சந்திக்காத பிரதமர் திரு மோடி வெளிநாட்டு வலையொலிக்கு பேட்டி அளித்திருப்பதற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகளின் அதிபர்கள் பிரதமர்கள் அவ்வப்போது செய்தியாளர் சந்திப்பை நடத்துவது வழக்கம். காங்கிரஸ் ஆட்சியில் பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் 2004ஆம் ஆண்டு முதல் 2014 வரையிலான 10 ஆண்டு காலத்தில் மொத்தம் 117 முறை செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். மேலும் வெளிநாட்டு பயணத்தின் போது விமானத்திலேயே அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பது உண்டு. ஆனால் 2014ஆம் ஆண்டு திரு மோடி பிரதமரானது முதல் இதுவரை செய்தியாளர் சந்திப்பை ஒரு முறை கூட நடத்தாதது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க வலையொலிக்கு பிரதமர் தனியே பேட்டி அளித்திருப்பது பாசாங்குத்தனத்தின் உச்சகட்டம் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். பிரதமர் திரு மோடி தன்னை விமர்சனம் செய்பவர்களை பழிவாங்கும் நோக்கில் கடும் நெருக்கடி அளித்து வருவதாகவும் ஆனால் விமர்சனம் என்பது ஜனநாயகத்தின் ஆன்மா என்று பேட்டியில் கூறியிருப்பது வியப்பை தருவதாகவும் அவர் தமது எக்ஸ் வலைதள பதிவில் சாடியுள்ளார். மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பை எதிர்கொள்ள பயப்படும் திரு மோடி வலதுசாரி சிந்தனையில் ஊறிய வெளிநாட்டு வலையொலியை தமக்கு வசதியானதாக கருதுகிறார் என்றும் திரு ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். மொழிக் கொள்கையில் நாம் எந்த அளவுக்கு உறுதியுடன் உள்ளோம் என்பதை காட்டவே பட்ஜெட் லோகோவில் என்ற எழுத்தை பெரிதாக வைத்தோம் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் உங்களில் ஒருவன் எனும் பெயரில் திமுக அரசின் மீது எதிர்க்கட்சிகள் வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் மக்களின் மனதில் எழும் கேள்விகளுக்கும் பதிலளித்து வருகிறார். இந்த வரிசையில் நேற்று வெளியான உங்களில் ஒருவன் பதில்கள் காணொலியில் மொழிக் கொள்கையில் நாம் எந்த அளவுக்கு உறுதியுடன் உள்ளோம் என்பதை காட்டவே என்ற எழுத்தை பெரிதாக வைத்திருந்தோம். ஆனால் தமிழை பிடிக்காதவர்கள் அதை பெரிய செய்தி ஆக்கிவிட்டார்கள் என்று கூறியுள்ளார். ஒன்றிய அரசிடம் 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியத்தை வழங்க வேண்டும், பேரிடர் நிதி வழங்க வேண்டும், பள்ளிக்கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும், தமிழ்நாடு சார்பாக 100 கோரிக்கைகளை வைத்திருப்பேன். அதற்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருப்பதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். பட்ஜெட் லோகோவை வெளியிட்டிருந்தேன். மொழிக் கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூன்னு வச்சுருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் தமிழை பிடிக்காதவங்க
அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. ஒன்றிய அரசுக்கிட்ட 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க, பேரிடர் நிதி தாங்க, பள்ளி கல்வி நிதியை விடுவீங்கன்னு தமிழ்நாடு சார்பாக 100 கோரிக்கை வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க. நிதியமைச்சரே பல பதிவுகளில் ரூ என்றுதான் பயன்படுத்தி இருப்பதாக சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், ஆங்கிலத்தில் எல்லோரும் ருபீஸ் என்பதை எளிமையாக ஆர்எஸ் என்றுதான் எழுதுவார்கள், அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவர்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரிகிறது போல, மொத்தத்தில் இந்திய அளவில் நம் பட்ஜெட்டும் ஹிட்டு, தமிழும் ஹிட்டு என்று கூறியுள்ளார். பட்ஜெட் முன்னேற்பாடுகள் குறித்த கேள்விக்கு முதல்வருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவில் நோபல் பரிசு பெற்ற திருமதி எஸ்தர் டப்லோ, அறிஞர்கள் திரு ரகுராம் ராஜன், திரு ரான் திரேஸ், திரு அரவிந்த் சுப்பிரமணியன், திரு நாராயணன் போன்றவர்கள் நிறைய ஆலோசனைகளை வழங்கியதாக கூறினார். மறுபுறம் அடித்தட்டு மக்களிடமும் அவர்களின் தேவைகள் என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டதாக தெரிவித்த திரு ஸ்டாலின், பல்வேறு தரப்பினரும் பட்ஜெட்டை பாராட்டுவதாக கூறினார். தமிழ்நாட்டின் கடன் கட்டுக்குள் இருப்பதாகவும் கூறிய திரு ஸ்டாலின், எதிர்கால தலைமுறைக்கான முதலீடாகத்தான் திராவிட மாடல் அரசு கடன் தொகையை செலவு செய்திருப்பதாகவும் கூறினார். 2011 2016 வரைக்கும் நம்முடைய கடன் வளர்ச்சி என்பது 108 விழுக்காடு. இதுவே 2016 2021 128 விழுக்காடாக அதிகரிச்சுது. ஆனால் நம்ம திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இப்போ வர 93 விழுக்காடுன்னு இதை குறைச்சிருக்கிறோம். கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பு மருந்தை அரசை இலவசமாக தரும், ஊர்காவல் படையில் திருநங்கைகளையும் ஈடுபடுத்துவோம் போன்ற அறிவிப்புகள் மனதுக்கு நெருக்கமான பட்ஜெட் அறிவிப்புகள் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசின் 2025-2026 ஆண்டிற்கான பட்ஜெட் சட்டப்பேரவையில் கடந்த 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தமிழக அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பட்ஜெட் தாக்கலின் போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு RB உதயகுமார் ஒரு பிரச்சினை தொடர்பாக பேச முயன்றார். அப்போது பேரவைத் தலைவர் திரு அப்பாவு குறுக்கிட்டு, தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது, எனவே வரும் 17ஆம் தேதி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் குறிப்பிட்ட பிரச்சினை குறித்து பேச அனுமதி அளிக்கப்படும் என்றார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமியும் ஒரு பொருள் குறித்து பேச முயன்றார். அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் பட்ஜெட் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். அவர்களுடன் பாஜக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். வெளிநடப்புக்கு பின்னர் நடந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திரு அப்பாவு, அதிமுக உறுப்பினர்களை அதிக நேரம் பேச அனுமதிக்கவில்லை, அவர்கள் பேசுவதை தொலைக்காட்சியில் காட்டவில்லை என நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பதாக கூறினார். இதற்கு தாம் பல முறை பதிலளித்து இருப்பதாகவும், யார் பேசுவதையும் காட்டக்கூடாது என குறுகிய எண்ணத்துடன் இந்த அரசு செயல்படவில்லை என்று கூறினார். கடந்த முறை தொழில்நுட்ப கோளாறு என பேரவையில் பதில் அளித்துள்ளதாக கூறிய அவர், இனி அப்படி ஒன்றும் நடைபெறாது என்றும், நம்பிக்கையில்லா தீர்மானம் பேரவையில் இன்று எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் கூறினார். இது புதுசு அல்ல என்ற அவர், பல சந்தர்ப்பங்களில் பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக கூறினார். பேரவைத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்க உள்ளதால் பேரவையை துணைத் தலைவர் நடத்துவார். 50 ஆண்டுகளாக இலக்கிய உலகில் இடைவிடாமல் பயணித்துக் கொண்டு இருப்பவர் கவிஞர் வைரமுத்து என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். திரு வைரமுத்துவின் படைப்புலகம் குறித்த பன்னாட்டு கருத்தரங்கம் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்றது. இந்திய அளவிலும் உலக அளவில் உள்ள மொழி அறிஞர்கள் திரு வைரமுத்துவின் படைப்புகளில் இருந்து கவிதை, நாவல், கட்டுரை, பாடல் அரங்கு என ஆய்வு கட்டுரைகளை வழங்கினர். விழாவில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு வைரமுத்தியம் கருத்தரங்க கட்டுரை நூலை வெளியிட்டு நிறைவுரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழின் புகழை உலகமெல்லாம் கொண்டு சேர்த்த அவரை வாழ்த்த உலகத்தின் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் வந்திருப்பது பாராட்டுக்குரியது என்றார். இன்னும் பல தலைமுறைகளோடும் அவர் பயணிப்பார் என்ற திரு ஸ்டாலின், அப்படி ஒரு ஆற்றல் அவரது மொழிக்கு உண்டு என்று தெரிவித்தார். 50 ஆண்டுகளா இலக்கிய உலகத்தில் இடைவிடாமல் பயணிச்சுட்டு இருக்கிறார் நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். தந்தை பெரியாரின் சுயமரியாதை சிந்தனையையும், புரட்சி கவிஞரின் கவிதை வரிகளும், பேரறிஞர் அண்ணாவினுடைய எழுத்தும் தன்னை வார்ப்பித்ததா அவர் சொல்லியிருக்கிறார். கலைஞரின் எழுத்துக்களே என் ரத்தத்தின் துள்ள வைத்திருக்கின்றன, என் நாடி நரம்புகளை வீணையாக்கி வாசித்திருக்கின்றன, எல்லா மேடைகளிலும் சொன்னவர் அவர். மரபையும் புதுமையையும் இணைத்ததுதான் கவிப்பேரரசின் சாதனை என்று திரு ஸ்டாலின் கூறினார். தொடர்ந்து பேசிய திரு வைரமுத்து, கள்ளிக்காட்டு இதிகாசம் தனது படைப்புகளில் உச்சம் என்று குறிப்பிட்டார். என் படைப்புகளில் அரசியல் உண்டு, ஆனால் நான் அரசியலில் இல்லை.
என் அன்பு சகோதரர், 30 ஆண்டுகால நண்பர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் வருகைக்கு நான் மலர்ந்த மனதோடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவில் திரு வைரமுத்துவின் பாட்டு தமிழ் குறித்து ஆய்வு செய்த சீனாவைச் சேர்ந்த பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் சாங்கி அதை காணொளி வாயிலாக சமர்ப்பித்தார். இந்நூலின் முதல் பிரதியை அரக்கோணம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத்ரட்சகன் பெற்றுக்கொண்டார். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை கண்ணாடி அருங்காட்சியகமாக மாற்ற தொல்லியல் துறை முடிவு செய்திருப்பது பார்வையாளர்களிடையே எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2 ஏக்கர் பரப்பில் 31,000 சதுர அடியில் பாரம்பரிய செட்டிநாடு கட்டிட வடிவில் உருவாக்கப்பட்ட அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். தமிழர்களின் தொன்மை, பண்பாடு, நாகரிகம், கல்வியறிவு, எழுத்தறிவு, உலகின் பல்வேறு பகுதிகளில் கொண்டிருந்த வணிக தொடர்பு ஆகியவற்றை பறைசாற்றுகின்றன. தமிழ் பண்பாட்டின் பண்டைய கால நதிக்கரை நாகரிக வாழ்வியலை தேடி மேற்கொண்ட அகழாய்வில் செங்கல் கட்டுமானம், யானை தந்தத்திலான பொருட்கள், மண்பாண்டங்கள், விரல் அளவு பானை, ஆட்டக்காய்கள், முதுமக்கள் தாழிகள், 4429 மணிகள், 601 வட்டச் சில்லுகள், 80 ஆட்டக்காய்கள், 16 சுடுமண் சிற்பம், 14 நாணயங்கள், தங்க அணிகலன்கள் ஆகியன இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பழங்கால பொருட்கள் முதுமக்களின் வாழ்க்கை முறையை அலங்கரிப்பதாக பார்வையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இது வாழ்விடம், புதைவிடல்ல, வாழ்விடம், வாழ்ந்த இடம். அவங்க தூங்கினது, படுத்து உறங்கின இடம், தயிர் போட்டு குடித்த அந்த தயிர் வச்சுருந்தது, கஞ்சி போட்டது, தண்ணி குடித்த டம்ளரு, இந்த மாதிரியான பொருள்லாம் அவங்க வாழ்ந்த இடத்துலேருந்து எடுத்துருக்குறோம். அந்த வாழ்ந்த இடத்துலேருந்து எடுத்த பொருளோட டிசைன் தான் இப்போ உள்ளே இருக்கிறது. இங்கே நிறையா தோடுகள், பாசிகள், முதுமக்கள் தாடிகள்லாம் இருந்துச்சு. எங்கள் ஊரில் நாங்கள் உரை கிணறுலாம் பார்த்ததில்லை. இங்கே உரை கிணறுகள்லாம் இருந்துச்சு, நல்லா பார்த்தேன். கல்வெட்டுலாம் இருந்துச்சு. தொல்பொருட்களின் நீளம், அகலம் மற்றும் உயரத்திற்கு ஏற்ப கண்ணாடி அருங்காட்சியகமாக மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. கண்ணாடி கூண்டுகள் அமைத்து பொதுமக்கள் வெகு அருகில் நின்று பார்வையிடும் வண்ணம் அமைக்கப்பட உள்ளது. கண்ணாடி அருங்காட்சியகத்தில் 100க்கும் மேற்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்த தொல்லியல் துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலவை ஆராயும் சந்திரயான் 5 திட்டத்தை ஜப்பானுடன் இணைந்து இந்தியா மேற்கொள்ளப் போவதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒரே ராக்கெட்டில் 100க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது, நிலவின் தென் துருவத்தில் விண்கலத்தை தரை இறக்கியது என இஸ்ரோ பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளது. இந்நிலையில் சந்திராயன் 5 ஆய்வு திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இத்திட்டத்தை ஜப்பானுடன் இணைந்து இந்தியா மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். சந்திராயன் 5 இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் அப்ரூவல் தந்திருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம சந்திராயன் 3ல் 25 கிலோ ரோவர் தான் போச்சு. இதில் 350 கிலோகிராம் ரோவர் போகும். ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து அதை செய்ய போகிறோம். நம்மளுக்கு இனி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் செய்ய போகிறோம். இந்தியர்களை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் மூலம் நிலாவுக்கு கொண்டு போய் திருப்பி வருகின்ற திட்டத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். 2040க்கு முன்னாடி இப்படி நீங்கள் அந்த திட்டங்களை பார்த்தீங்கன்னா பொன்னான திட்டங்கள், பாரத பிரதமருடைய கனவு திட்டங்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இதுவரை 433 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியுள்ளதாகவும் மத்திய அரசுக்கு இஸ்ரோ மூலம் ஆண்டுக்கு 30,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதாகவும் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் இன்னும் 2 ஆண்டுகளில் முழுமையாக செயல்பட தொடங்கும் என்றும் அவர் கூறினார். இஸ்ரோ தலைவராக தான் பொறுப்பேற்றதும் தமிழ்நாடு அரசு நடத்திய பாராட்டு விழாவை தன்னால் வாழ்நாளில் மறக்க முடியாது என்றும் திரு நாராயணன் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 3 அலகுகளில் பற்றிய தீ 19 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அணைக்கப்பட்டது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் முதல் அலகில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள உபகரணங்களை இணைக்கும் மின் ஒயர்கள் எரிந்தன. 3 அலகுகளிலும் உற்பத்தி நிறுத்தப்பட்டதால் 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தீயை அணைக்க அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன. வயர்களில் பற்றிய தீயின் வேகம் அதிகமாக இருந்ததால் அதனை கட்டுப்படுத்துவது பெரும் சவாலாக இருந்தது. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 19 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து
காரணமாக பல கோடி ரூபாய் அளவுக்கு சேதமும் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அனல் மின் நிலையம் பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. மின் கசிவே தீ விபத்துக்கு காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் முதல் வகுப்பு குளிர்சாதன பெட்டியில் துர்நாற்றம் வீசியதால் பெட்டியை மாற்ற கோரி நெல்லை ரயில் நிலையத்தில் அதிகாரிகளிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கன்னியாகுமரி சென்னை இடையே இயக்கப்படும் அந்த ரயிலில் முதல் வகுப்பு பெட்டியில் துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. நேற்று வழக்கம் போல் கன்னியாகுமரியில் இருந்து கிளம்பிய ரயில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு வந்தது. அப்போது துர்நாற்றம் வீசுவதை கண்ட பயணிகள் அதிகாரிகளிடம் புகார் கூறினர். இருப்பினும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் புறப்பட தயாரான ரயிலின் அவசர சங்கிலியை பிடித்து இழுத்து நிறுத்தினர். பெட்டியை மாற்ற கோரி பயணிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கேபின்லயும் வந்து எலி செத்து ஸ்மெல்லு சார். டக்டில் ஃபுல்லாக எலி செத்து ஸ்மெல்லு. ஒரு கேபின் இல்லை, மொத்த கம்பார்ட்மெண்ட்டும் ஸ்மெல் இருக்குது. இது வந்து நிறைய பேர் வந்து வியாழக்கிழமையே வந்திருக்காங்க, இதே மாதிரி ஸ்மெல்லு வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு 4 நாள் கம்ப்ளைண்ட் சரி பண்ணாமல் அவர் இன்னைக்கு எதேச்சும் இதே கோச் வந்து திருப்பி ரயில் பெட்டியை மாற்றினால் மட்டுமே ரயிலை இயக்க அனுமதிப்போம் என கூறிய பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடனடியாக மாற்று பெட்டிகளில் பயணிக்க ஏற்பாடு செய்து தருவதாகவும் முதல் வகுப்பு பெட்டியை மதுரை ரயில் நிலையத்தில் மாற்றி தருவதாகவும் அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து 40 நிமிடங்கள் தாமதமாக ரயில் புறப்பட்டு சென்றது. மீண்டும் முக்கிய செய்திகள். RSS ஒரு புனிதமான அமைப்பு என்றும் அந்த அமைப்பிடமிருந்து வாழ்க்கைக்கான நோக்கத்தை கற்றுக்கொண்டதை பெரும் பாக்கியமாக கருதுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் ஊடகங்களை சந்திக்காத பிரதமர் மோடி வெளிநாட்டு வலையொலிக்கு பேட்டி அளித்திருப்பதற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மொழிக் கொள்கையில் எந்த அளவுக்கு உறுதியுடன் உள்ளோம் என்பதை காட்டவே பட்ஜெட் லோகோவில் ரூ என்ற எழுத்தை பெரிதாக வைத்தோம் என ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார். இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.